உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவங்களோட விசா முடிஞ்சு போச்சு. அத பத்தி விசாரிக்க தான் கூட்டிட்டு போனோம். விசாரிக்கிறது உங்க கடமை. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா எங்க கிட்ட வந்து ஒரு செய்தி சொல்லிருக்கலாம், இல்ல இங்க வந்து அவளை விசாரிச்சிருக்கலாம். பொம்பளை புள்ளைய ரோட்ல வச்சு ஜீப்ல ஏத்திட்டு போறதுக்கு என்ன அவசியம் சார் உங்களுக்கு? எங்களுக்கே லாஸ்ட் மினிட்ல தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதனால தான் சொல்றதுக்கு எல்லாம் எங்களுக்கு டைமே இல்ல சார். இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருந்தோம். என்ன சார் டைம் இல்லைன்னு சொல்றீங்க? அப்படி என்ன அவசரம்? அபிஷியலா அவங்க இன்னும் ஒரு 12 மணி நேரம் தான் இந்தியாவில் இருக்க முடியும். அதுக்குள்ள இத விசாரிச்சு விசா இருந்தா அத மேலிடத்துக்கு சொல்லணும். இல்லனா 12 மணி நேரத்துக்குள்ள அவங்கள சொந்த ஊருக்கே திருப்பி அனுப்பி வைக்கணும். அவ ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணிருந்தாலே அது உங்களுக்கு வந்திருக்குமே சார். வந்திருந்தா நாங்க ஏமா அந்த பொண்ணை விசாரணைக்கு கூட்டு போறோம்? இங்க ஏன் வரப்போறோம்? பழைய விசா முடிஞ்சு புது விசா வரலனா அவங்கள கொண்டு போய் ஏர்போர்ட்ல ஏத்தி அவங்கள ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. என்ன மாயா, விசா முடிய போகுதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்கணும் இல்ல? இல்ல என்கிட்ட இல்ல வேற யார்கிட்டயாவது சொல்லிருந்தா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிருப்போம்ல. இல்ல பெரியப்பா, விசா முடிய போகுதுன்னு அப்பாவுக்கு இன்டிமேட் கொடுத்துட்டேன். அவரும் ரெனியூல் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு சொல்லிடுறேன்னு சொன்னாரு. அவரு ரெனியூல் பண்ண சொல்லிருப்பாருன்னு நான் நினைச்சிட்டேன். என்ன மாயா நீ? அப்பா விசாவை ரெனியூவல் பண்ணிட்டாரா இல்லையான்னு நீ கேட்டிருக்க வேணாமா? உண்மையிலேயே நான் அந்த விஷயத்தை மறந்துட்டேன் சித்தப்பா. இல்லனா அதை ஃபாலோ பண்ணி கேட்டு வாங்கியிருப்பேன். சரி, இப்பவாச்சும் விசா என்னாச்சுன்னு கேட்கலாம்ல? எத்தனையோ தடவை அவர் போனுக்கு ட்ரை பண்ணிட்டேன், போன் ரீச் ஆகல. மாயா, இன்னொரு முறை போன் பண்ணி பாரு. ஆ. என்னன்னு தெரியல, போன் போக மாட்டேங்குது. சரிம்மா, உனக்கு இன்னும் 12 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள விசா வந்தா பரவாயில்ல. அப்படி வரலன்னா நீங்க உங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில நாங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போய் ஏர்போர்ட்ல இருக்கிற இமிகிரேஷன் அதிகாரிங்க கிட்ட ஒப்படைச்சிருவோம். அவங்க உங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நாளைக்கு 2 மணிக்கு உங்களுக்கு ஃப்ளைட். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.